அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில சந்திர என்ற ஒரு கிரகம் யோகம் செய்யக்கூடிய விதியை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவா எல்லா ஜாதகங்களிலுமே சந்திரனுக்கென்று ஒரு இயல்பு காரகமாக தாய் காரகத்தை வெளிப்படுத்துது. சந்திரன் தாய் காரகம் மட்டும்தான் இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மனிதன் சேவை செய்யக்கூடிய தொழில்களிலும் சேவை செய்யக்கூடிய விதிகளிலும் வெற்றி பெறாருன்னா அதற்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் சம்பந்தமான தொழில்கள்ல, கடல் சம்பந்தமான தொழில்கள், தரையிலா இருந்தாலும் நீர் சம்பந்தமான தொழில்களுக்கு மிக முக்கியமான காரணம் சந்திர பகவான் தான். ஒரு ஜாதகர் உணவு, ஒரு டெலிவரி வச்சிருக்கக்கூடிய பிசினஸா இருக்கட்டும், ஒரு வெஜிடபிள் வச்சிருக்கக்கூடிய பிசினஸா இருக்கட்டும், சராசரியாக ஒரு மனிதன் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனை விதமான துறைகளுக்கும் சந்திரன் முக்கியத்துவம் வகிக்கிறது. அதுபோல் சந்திரதசை ஒரு மனிதனுக்கு நடக்குது, சந்திரன் யோக நிலையில இருந்துட்டாருன்னா வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா டெய்லி நகர்வு நடத்தக்கூடிய கிரகம். அதனால வாகனத்தை பற்றி ஜாதகத்துல சந்திரன் சுக்கிரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய கிரகம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி தாய்க்காரகம் முதல்ல சொன்னமோ அது போல இன்னொரு தாய்க்காரகம் சம்பந்தமாக தாய் எப்படி ஒரு பிள்ளையை வளர்ப்பார்களோ அது போல மனிதனுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் செய்யறது சந்திரன் பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதனுடைய மனநிலையை பற்றி உறுதிப்படுத்துறது சந்திரன் தான். மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், உறுதியான மனம் கொண்டவரா, எத்தனை உடல் வலிமை எத்தனை பொருள் வலிமை கொண்டாலும் ஒரு மனிதனுக்கு மன வலிமை இல்லை என்றால் அத்தனையுமே இழக்க நேரிடும். அப்படிப்பட்ட மனோ காரகம் என்ற மனோ காரகத்தை சந்திரன் வச்சிருக்கிறார். முடிவுகளை உடனடியாக எடுப்பாரான்ற அந்த காரகத்தை சந்திரன் வச்சிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் 12 லக்னத்திற்கு யோகம் செய்யணும். சந்திரதசை ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டடா போட்டிகளாகட்டும், தொழில்களாகட்டும், வேலையாகட்டும் அத்தனையிலும் உறுதியா பயணப்படுவது, வாழ்க்கையாகட்டும் எத்தனை சர்க்கிள்கள் வந்தாலும் உறுதியா பயணப்படக்கூடிய அந்த சந்திரனுடைய அமைவை பற்றி தான் பார்க்க போறோம். சந்திரன் எப்படி இருக்கணும், மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு. மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர பகவான் எப்படி இருந்தால் நல்ல ஆதிபத்திய ரீதியாக காரகத்தை வெளிப்படுத்த முடியும். மேஷத்திற்கு 4ஆம் இடம் என்ற 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறார். இதுதான் சந்திரனுடைய ஆதிபத்தியம். சந்திரனுக்கு 4ஆம் ஆதிபத்தியம் கிடைக்குது. மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு 4ஆம் இடம். அப்ப சந்திரன் நல்லா இருந்தால்தான் சந்திரனை வைத்துதான் நல்ல தாயை பற்றி குறிக்கிறது, நல்ல வீடு வாகன வசதி வித்தைகளை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப சந்திரன் எப்படி இருக்க வேண்டும் மேஷ லக்னத்திற்கு என்றால், சந்திரனோடு எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் உயரிய நிலையை கொடுப்பது திரிகோணாதிபதிகள் தான். அந்த அமைவுல குருவோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, இந்த குரு சூரிய தொடர்புகளை மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் பெற்றிருப்பாராயின் கண்டிப்பா சந்திரன் யோகமா இருக்கிறார். உங்க ஜாதகத்துல சந்திரனுடைய காரகம் வேலை செய்யும். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் நீர் சார்ந்து சேவைகள் சார்ந்து ஜாதகருக்கு வெற்றி உண்டு. அப்ப சந்திரன் யோகம் செய்யக்கூடிய விதி மேஷ லக்னத்தில் முழுக்க முழுக்க யோகம் தான். உதாரணத்துக்கு செவ்வாயே கூடியிருக்கிறார், லக்னாதிபதியே கூடியிருக்கிறார், பலன் மாறினாலும் நம்ம முழுசா யோகம். இந்த 2 காம்பினேஷன்ல இருந்தா யோகம். அமாவாசையில பிறந்திருந்தாலும் சரி, பௌர்ணமியில பிறந்திருந்தாலும் சரி, அல்லது கேந்திரங்கள்ல சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல இருந்தாலும் சரி, சூரியன் கண்டிப்பா நன்மை உண்டு. மேஷ லக்னத்தில் குரு சூரிய தொடர்புகளை பெறும்பொழுது யோக பலனை மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு கொடுத்துறார். இது மேஷ லக்னத்திற்கான சந்திரன் யோக நிலை. அதுபோல சந்திரன் மனை. பொதுவா அடுத்ததாக ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார். இந்த சந்திரன் யோகம் செய்யணும். சந்திரனுக்கு இதுல ஒரு காம்பினேஷன், சந்திரனுக்கு சுக்கிரனும் சரி சனியும் சரி சாதகம் இல்லாத ஒரு கிரகங்கள். சுக்கிரனும் சரி சனியும் சரி சாதகம் இல்லாத ஒரு கிரகங்கள். புதனுடைய தொடர்பு, புதன் பார்வை, புதனுடைய பார்வை யோக பலனை செய்யும். சனி பகவானுடைய தொடர்பு இருக்கலாமா, சனி சந்திர தொடர்புகள் யோகமா, திருமண வாழ்க்கையை பாதிக்கும், அல்லது குடும்பத்தை லேட்டா உருவாக்கும், மனதுல குழப்பம் கொடுக்கும். ஆனால் சனி சந்திர தொடர்புகள் ரிஷப லக்னத்திற்கு இறுதியிலே ஆதாயத்தை கொடுக்கும், இறுதியில ஆதாயத்தை கொடுக்கும். சனி சந்திர தொடர்புகள் ரிஷப லக்னத்திற்கு இருக்கலாம். இதுல ஒரு எக்ஸம்ஷன், இத குரு பார்க்கணும், குரு பார்வையில இருக்கணும், குரு பார்வை. இப்பொழுது சந்திரன் யோகம் செய்கிறார். இல்ல பொதுவாகவே சிறலக்னத்திற்கு 3ஆம் அதிபதி மாரகாதிபதி. சந்திரன் ஆல்ரெடி மாரகம் என்ற ஒரு அவயோக கிரகம். இந்த சந்திரனோடு புதன் சனி தொடர்பு இருந்து அதை குரு பார்த்தால் ரிஷப லக்னத்தில் இருப்பவருக்கு சந்திரன் யோகம் தான். சந்திரன் யோக பலனை தான் செய்ய போகிறார். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகம் லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்ற வாக்கு தன குடும்பஸ்தானத்தை பெறுகிறார். இந்த சந்திரன் குருவோட தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சூரியனோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு சூரியன் என்ற 2 கிரகம். இந்த 2 கிரகமுமே ஆதிபத்திய ரீதியில யோகாதிபதிகள் இல்லை.
இருப்பினும் இந்த குரு சூரியன் முதன்மையான நன்மையை கொடுக்கும். அதற்கு அடுத்த படிநிலைகள்ல சந்திரனோடு சனி பார்வை யோகத்தை கொடுக்கும். சனி பார்வை, சனி இணையை விட லக்னத்திற்கு சனி பார்வை, ஏன்னா குடும்பஸ்தானத்தை நேரடியா பெறதுனால பிரச்சனை இருக்கும். மிதுனத்தில் ஜனனித்தவருக்கு கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, லக்னாதிபதியே வந்துருவார். சந்திரன் நன்மை செய்யணும், ஒரே விதிதான், செவ்வாயோட தொடர்பு கொண்டிருப்பது, குருவோட தொடர்பு கொண்டிருப்பது. அடுத்ததா சூரிய தொடர்புகள், செவ்வாய் குரு சூரிய தொடர்புகள். கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் யோகம் செய்யக்கூடிய விதி அமைவுகளாக அமைஞ்சிடும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு 12க்கு அதிபதியும் வருவார். இந்த 12ஆம் அதிபதி விரயம், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். இடம் வாங்கி, நிலம் வாங்கி, கோல்டு வாங்கி எதுவும் வந்தாலும் சேமிக்கிறவருக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப சந்திரன் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரனோடு குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் தொடர்பு ஆதிபத்தியத்துல கொடுக்கும். அடுத்ததா புதன், ஏன்னா பணத்திற்காக, பணம் சேவைக்காக குரு செவ்வாய் முதன்மையாக இருக்கும். அடுத்து புதன். இந்த தொடர்புல இருந்தா சந்திரன் யோக நிலையில இருக்கிறாருன்னு அர்த்தம். சிம்ம லக்னத்திற்கு. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 11ஆம் அதிபதி, 11ஆம் அதிபத்தியம் என்ற ஒரு அந்தஸ்தை, ஆளுமையை பெறுகிறார். இங்கு சனி சுக்கிரன் காரக முரண்பாடு. இந்த சந்திரனோடு சனி சுக்கிர தொடர்பு வந்தா திருமணம் லேட் ஆகும், திருமண தடைகள் இருக்கும். ஆனா சந்திரன் யோகமா இருக்கிறார் அப்படின்ற விதிக்கு தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சந்திரன் சனியில என்ன பண்ணலாம், கெமிக்கல் பிசினஸ்ல இந்த சந்திரன் சனி தான். அதுபோல பருக முடியாத திரவியம், ஆல்கஹால் ஃபேக்டரிஸ் இருக்கிறது, அல்லது ஆயில் ஃபேக்டரிஸ் இருக்கிறது, இதெல்லாம் இந்த சந்திர சனியினுடைய காம்பினேஷன் தான். நீர்ம கூலக்குரு தான். அதனால குடும்ப வாழ்க்கை வேணா பாதிக்குமே தவிர இந்த சந்திர சனி காம்பினேஷன்ல பொருள் உண்டு, அருள் உண்டு. பொருளும் உண்டு, பெரும் பெயர் புகழும் உண்டு. இந்த ரிக், ஆயில் ரிக், இந்த மாதிரி பெரிய பெரிய கடலுக்கடியிலிருந்து இருக்கக்கூடியது, பாலைவனங்களிலிருந்து இருக்கக்கூடிய பெட்ரோலியம் சம்பந்தமானதுல இந்த சந்திரன் சனி தான். இப்ப சந்திரன் சனி சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ல ஒரு விஷயம் பாதிக்கப்படும், குடும்பம் லேட் ஆகும், இருப்பினும் பணம் பொருளாதார செல்வ வளங்களை கொடுத்துவிடும். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க, மிதனத்துக்கு மட்டும் எதனால அதை வெளிப்படுத்துறதா, 2ஆம் ஆதிபத்தியம் பெற்றதுனால. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, இங்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இங்கு சனியோட தொடர்பு, புதனுடைய தொடர்பு ஆதிபத்திய ரீதியில நன்மை கொடுக்கும். சனி புதன் தொடர்புகள் ஆதிபத்திய ரீதியில நன்மை கொடுக்கும். அடுத்ததா குரு பார்வை நல்ல வேலை அமைப்புகளை கொடுக்கும். 10ஆம் அதிபதின்றதுனால குரு பார்வை நன்மையை கொடுக்கும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பாக்யாதிபதி சந்திர பகவான், இவரோடு 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் குருவோட தொடர்பு, சூரிய தொடர்பு முதன்மையான யோகம். அதுக்கு அடுத்து செவ்வாயினுடைய தொடர்பு, 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் குரு சூரியன், அடுத்ததா செவ்வாய் தொடர்பு விருச்சகத்திற்கு யோகம் செய்யக்கூடிய விதி. அதுபோல தனுசு லக்னம், தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு 8க்கு அதிபதி, 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். செவ்வாய் சூரிய தொடர்புகள் ஜாதகத்தில் யோகம். செவ்வாய் சூரிய தொடர்புகள் சந்திரனுக்கு யோக பலனை செய்கிறார். சந்திர தசை, சந்திர புத்தியில யோக பலன். இதுல செவ்வாய சூரியன ஸ்தான பலத்தோட இருந்தா கூடுதல் சிறப்பு. மகர லக்னம், 7ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் இந்த சந்திரன். 7ஆம் இடம்ன்றது மாரக அமைகள் என்றாலும் கூட இங்கு ஜாதகத்திலே சுக்கிரனுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு நன்மை உண்டு. சுக்கிர புதன் தொடர்புகள் நன்மை உண்டு. சந்திரனோடு சுக்கிரன் புதன் பார்வையில் நினைவே பெற்றிருந்தால் நன்மை உண்டு. கும்ப லக்னம், முழு அவயோக கிரகம். இந்த சந்திரன் நன்மையை செஞ்சே ஆகணும். செய்யக்கூடிய விதி புதனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, புதன் சுக்கிரனுடைய தொடர்பு. அடுத்ததா குரு இந்த காம்பினேஷன்ல இருக்கிறார்னா கண்டிப்பா நன்மை செய்கிறார், கண்டிப்பா நல்ல பலனை கும்ப லக்னத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனுடைய காரகங்களும் சந்திரனுடைய ஆதிபத்தியமும் நல்லா கிடைக்குது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், மாற்றத்தை கொடுக்கறத விட அதிர்ஷ்டம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு துருப்பு சீட்டு இருந்துகிட்டே இருக்கிறத உறுதி செய்யறது. இதுல ஃபேவர் பண்ணணும், இதுல ஃபேவர் பண்ணணும். செவ்வாயோட தொடர்பு, செவ்வாய் சூரியன், அடுத்ததா குருவோட தொடர்பு. இந்த காம்பினேஷன் இருக்குன்னா சந்திரன் யோகம் செய்யும் விதி. சந்திரன் யோகமா தான் இருக்கிறார், யோகம் தான் செய்ய போகிறார் மீன லக்னத்திற்கு. ஸ்தான பலத்தை பொறுத்து குறைந்த அமைவா பெரும் அமைவான்றதை உறுதிப்படுத்தணும். சந்திரன் எப்படி பலன் செய்வார்னா காரகத்தின் வாயிலாக ஆதிபத்திய பலனை செய்வார். எதுவானாலும் சேவை சம்பந்தமானது ஜாதகர்ல இன்றியமையா வந்துடும். சேவையும் மன உறுதியும் இன்றியமையாம வந்துடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். நம்ம சொன்ன இந்த 2 கிரகங்கள் அல்லது 3 கிரக தொடர்பில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்குவாராயில் சந்திரன் நல்லா இருக்கிறார், உங்களுக்கு மன உறுதி உண்டு. சந்திரனுடைய சேவை காரகங்கள் நன்மை செய்யும். தசாபுத்தியோடு ஜீவனபாவம் ஒத்து வந்தா தொழில் செய்து அதுல வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.